இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த சகைவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் அந்த சகைவுக்கு இயேசு யாருன்னுமே தெரியாத ஒரு மனுஷன். ஆனா இயேசு அந்த ஊருக்குள்ள வராருன்னொன்னே அந்த மனுஷன் அந்த ஊர்ல எப்படிப்பட்ட ஆளு நமக்கு அந்த கதையை தெரியும் இல்லையா? வட்டிக்கு விடுற ஆளு, நல்ல வசதியான ஆளு, பண வசதி உள்ள ஆளு, எந்த குறைவில்லாத ஒரு மனுஷன். ஆனா அவர் இயேசு வராருன்னா அவரை பார்க்கறதுக்கு ஒரு மரத்து மேல் நிற்கிறாரு. இயேசு அவனை பார்த்து மேலே கீழே இருந்தோம் கரெக்டாக மேலே இருக்கிற மனுஷனை பார்த்து சகைவைக்கு கீழே வா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு உங்க கூட நான் உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் எவன்ட்டையா அநியாயமா வாங்கியிருந்தா 4 தனையா திருப்பி கொடுக்குறேன். அப்போ அந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. ஆனா அவன் அந்த இயேசு பக்கத்துல வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது என்ன தோணுது, அவன் உள்ளத்துல தொட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவனுக்குள்ள இருக்கிற பாவம் வெளிவருது. இவ்வளவு பெரிய மனுஷன் வந்து நம்மளை சந்திச்சு பேச வந்துட்டாரு, நம்மளை சந்திச்சு பேசுறாரு அப்படின்னு உள்ளத்தில் இருக்க பாவம் வெளியே உணர ஆரம்பிக்கும் போது தான் சொல்றாரு, நான் யார்ட்டையாவது அனாவசியமா வாங்கியிருந்தா 4 தனையமா வாங்கியிருந்தா அதை நான் திருப்பி என்ன செய்யறேன், சரி வாங்கினதை 4 தனையா திரும்பி கொடுத்துருதேன் அப்படின்னு அந்த உள்ளத்துல பாவம் உணர்வு வந்த பிறகுதான், அந்த இயேசுகிட்ட சொன்ன பிறகுதான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு. அப்போ இயேசு அவர்கிட்ட வந்தாலுமே, அவர்கிட்ட இன்னைக்கு உன் வீட்டுக்கு வாரேன்னு சொன்னாலுமே, அவன் பாவத்தை அறிக்கை செய்யறது வேற, அந்த வீட்டுக்குள்ள என்ன போகல, ரட்சிப்பு இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள், நம்ம இயேசுவை கும்பிடுறா இருப்போம், இயேசுவை அறிந்தவர்களா இருப்போம், இயேசு ஆலயத்துக்கு போறவங்களா இருப்போம், இயேசுவை கடைபிடிக்கிறவங்களா இருப்போம். ஆனா நம்ம கிட்ட இயேசு உள்ள வந்து நம்மகிட்ட இருக்கிற அந்த பாவம் வெளியே போக தட்டி வர, பாவத்தை அறிக்கை செய்யற வர நம்ம கிட்ட ரட்சிப்பு வராது. அதைத்தான் நான் இப்போ எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் வாசிக்கும் போது என்ன வாசித்தீங்க? வாசிங்க எபிரேயர் 4:2. நம்ம சத்தியத்தை கேட்குறோம், ஆலயத்தை போய் கேட்குறோம், டிவியில் கேட்குறோம், நம்மளை நீங்களும் நானும் பேசும்போது கேட்குறோம். இப்போ பைபிள் அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு போகும்போது வசனத்தை வாசித்தோம். எபிரேயர் 4:2 வசனத்தை வாசித்தோம், நிறைய வசனங்களை பார்த்தோம். யாரோ ஒருத்தன் தெளிவாசிங்கம்மா. கேட்டவர்கள் பிரயோஜனப்பட. அப்போ இயேசு உங்க வீட்டுக்கு வாரன்னு சொன்னா கேட்டவங்க கவனமா கேட்கிறான், கவனமா கேட்கிறான். ஆனா அவன் கவனம் இல்லாம கேட்டிருந்தால், இயேசு வாரான்னு சொல்லி கவனம் இல்லாம கேட்டிருந்தா அவன் அறிக்கை செஞ்சிருப்பானா? செஞ்சிருக்க மாட்டான். இயேசு கூட வர அவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னே அதை உற்று கவனிக்கிறார், உற்று கேட்கிறார். அவன் கவனமா கேட்டபடினால், அப்போ கவனம் இல்லாம கேட்டா வசன பிரசங்கம் பண்றாங்க. இப்ப நான் உங்ககிட்ட நானும் ஐயா வந்திருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க கவனமா கேட்கல அப்படின்னு வைங்க, அந்த வசனம் உங்க நம்ம வாழ்க்கையில நீங்க இல்ல, உங்க ஸ்தானத்தை நானா இருந்தாலும் கவனமா கேட்கலன்னா பிரயோஜனமே இல்ல, கிரியை செய்யாது. அப்போ சகைக்குள்ள கிரியை செய்யறதுக்கு காரணம் என்ன? அவன் கவனமா கேட்டிருக்கிறான், கவனமா உற்று கவனிச்சபடினால் அவன் பாவத்தை அறிக்கை செய்ய தொடங்கினான். அவன் பாவத்தை அப்போ அறிக்கை செஞ்ச பிறகுதான் அந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், கிறிஸ்துவங்க தான், ஆண்டவர் அறிஞ்சவங்க தான், ஆலயத்துக்கு போறோம், நல்லா பைபிள் வாசிக்கிறோம், ஏதோ நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கிடுவோமே. ஆனா இதெல்லாம் உலகத்தின்படி சிலப்போ நம்ம செய்வோம், நம்முடைய பார்வைக்கு நமக்கு சரியா தானே இருக்கும், நம்மகிட்ட எந்த குறை இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ ராபர்ட் ஐயா அன்னைக்கு இருந்ததுக்கு இப்போ ஐயாவே சொல்றாரு, முகம் பயங்கர பிரைட்டா இருக்கு, அவர் முகம் நல்ல, இப்போ அவர் எந்திரிச்சு நடந்தார், அவர் சொல்றாரு, ஐயா பார்த்து சொன்னாரு நல்லா நடக்காரு அப்படி. அப்ப என்ன அர்த்தம்? அவர் கவனமா வசனத்தை கேட்டதுனால இன்னைக்கும் ஆலயத்துக்கு போய் கவனமா வசனத்தை உற்று கவனிக்கிறார். அந்த கவனம் தான், வசனம் தான் அவங்களுக்குள்ள கிரியை செய்யுது. அப்போ அந்த மகன் ராபர்ட் பிரதர் நினைச்சு நடக்கிறாருன்னா கம்பூனி நடந்து, அப்படித்தானே பிரதர்? கம்பூனி நடந்து இப்ப கம்பு இல்லாம வீட்டுல நடக்காரு. அப்ப கம்பு இல்லாம இப்ப அன்னைக்கு நடந்ததுக்கு இப்ப நடந்ததுக்கும் எனக்கே உணர்வு தோணுது, அவர் நல்லா இருந்துக்கு இப்போ பயங்கர மாற்றம் இருக்கா பிரதர்? நீங்க இருந்துக்கு இப்போ என்ன வித்தியாசம் இருக்கு? அதான் என்ன மாற்றத்தை நீங்க ருசி எப்படிங்க? சுறுசுறுப்பு. நான் அன்னைக்கு பேசுனதுக்கும் இன்னைக்கு ஐயாட்ட பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ராபர்ட் பிரதர்ட்ட அன்னைக்கு பேசும்போது வாய்ஸ் கீழே போயிடுச்சு, இன்னைக்கு சத்தமா பேச. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்குள்ள கவனமா ஆண்டவர் கிரியை, அவர் கவனமா கவனிக்கிறதுனால கிரியை செஞ்சுட்டு அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். அவர் அந்த ரட்சிப்பை
பெற்றுக்கொண்டார். அந்த ரட்சிப்பு இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள கிரியை செய்து. அப்ப சகவி சந்தோஷப்பட்டிருப்பான். ஐயோ, நம்ம அப்பதான் சொல்றேன், நான் இப்ப இந்த ஊருக்குள்ள நான் இப்படியெல்லாம் செஞ்சேனே, அநியாயம் செஞ்சேன்னா, அவன்கிட்ட வாங்கினேன், இவனுக்கு வாங்கினேன், வட்டி வாங்கினேன், வட்டி கொடுத்தவன் ரெண்டா போய் கேட்க போகும்போது அவன் 1000 வார்த்தை சொல்லி மனசுல முறுமுறுத்து தான் வட்டி காசை திருப்பி தருவான் இல்லையா? அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அப்ப இதெல்லாம் சாபமா யாருமா உடம்புல வந்துருச்சு? உடம்புல வந்துரும். நம்ம செய்யற தவறு நம்ம உடம்புல பாவமா நம்ம உடம்புக்குள்ளேயே ஒட்டிக்கிடும். அப்போ ஒட்டிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கவனம் இல்லாம நம்ம கேட்கும் பொழுது சாபம் வந்து ஒட்டிக்கிறது. அப்போ இது பாருங்க, நீங்க இப்ப இன்னொரு இடத்துல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து படிங்களேன். 20 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீடு முழுதும் பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கு. அந்த வீடு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். சத்தமா வாசிங்கம்மா. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் ஆத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சிலது கனவீனத்துக்கும் உள்ளது. அப்போ நம்ம வீடுன்னு எடுத்துக்கிட்டா இது கனத்துக்குரிய ஸ்டீல் பாத்திரம், இன்னைக்கு அலுமினியம் பாத்திரம், இன்னைக்கு என்னென்னமோ மாடல் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், செம்பு பாத்திரம், என்னென்னமோ பாத்திரங்கள் நம்ம இன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம் இல்லையா? அன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இந்த இதுல அப்போ இவ்வளவும் வீட்டுக்குள்ள நம்மகிட்ட இருக்குது, இவ்வளவு பொருட்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நிறைய பொருள் இங்க வச்சிருப்பீங்க. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த வித்தியாசத்துக்கும் இன்னைக்கு வச்சிருக்கிற பொருளுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுல அது வெள்ளி பாத்திரம் இருக்கு, செம்பு பாத்திரம் இருக்கு, பித்தளை பாத்திரம் இருக்கு, அலுமினியம் பாத்திரம் இருக்கு, ஸ்டீல் பாத்திரம் இருக்கு. இன்னைக்கு மாடலா வச்சிருக்கோம். ஆனா இதே மாதிரி அன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இந்த மாதிரி சில பாத்திரங்கள் அன்னைக்கு இருந்திருக்கு. இதுல சில பொருள் என்னது? மண், அதாவது மண்ணு, மரக்கட்டை, அதுல வேற என்னமா போட்டிருக்கு? பொன்னும் வெள்ளி. ஆமா, இப்படி. அப்ப அன்னைக்கு விலை உயர்ந்தது பொண்ணு வெள்ளின்றது விலை உயர்ந்தது. இப்படிப்பட்ட பொருட்கள் இருந்தாலும் இதுல சிலது கனத்துக்குரியது, கனவீனத்துக்குரியது. அப்ப இதுல கனம் அதிகமா உள்ளது எது? முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொண்ணு. ஆமா, அப்ப இந்த வெள்ளியும் பொண்ணு விலை கூடுனது இல்லையா? அப்ப வெள்ளியை விட பொண்ணுக்கு விலை ஜாஸ்தி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய பொருட்களை வச்சிருக்கோம். இது எதை காமிக்கிறோமா? ஒரு மனிதன் இந்த வீடு என்பதை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை எடுத்துக்கிடுவோம். நம்ம சரீரத்துக்குள்ள பொண்ணும் வெள்ளியும் மரமும் அது மாதிரி மண்ணு இப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நம்முடைய குணாதிசயங்களை காமிக்கிறது. நிறைய குணாதிசயங்கள் நம்மகிட்ட இருக்கும். இந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நம்மகிட்ட இருக்க குணாதிசயங்கள் தேவன் உற்று கவனிக்கிறான். இதுல சிலத்துக்கு கனத்துக்குரியது, சிலது கனவின். அப்ப என்னது? சிலது மதிக்கக்கூடியது, சிலது மதிப்பற்றது. இது என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க. கனத்துக்குரியவன் யாரு? ரட்சிக்கப்பட்டவன். கனவீனத்துக்குரியது சத்தியத்தை அறிஞ்சு கவனமா கேட்டவன் கனத்துக்குரியவன். சத்தியத்தை கவனமா கேட்காதவன் கனவீனத்துக்குரியவன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? எபிரேயர் 4:2 படிச்சோம்ல. அப்போ சத்தியத்தை கவனமா கேட்கிறவன் கனத்துக்குரியவன், சத்தியத்தை கவனமா கேட்காதவன் கனவீனத்துக்கும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அதே மாதிரி அதுக்கு அடுத்த அது தொடர்ச்சி வாசிங்கம்மா. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன், எஜமானுக்கு உபயோகமா. அப்போ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்போ சகைவு பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு அவனுடைய பாவம் வெளியே வந்த பிறகு பாவத்தை ஒத்துக்கொண்டு பாவத்தை அறிக்கை செஞ்ச உடனே அவன் என்ன செய்யப்பட்டான்? அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டது? வரி என்ன வாசித்தீங்க? இப்போ சுத்திகரித்து கொண்டான். நம்ம சுத்திகரிக்கப்படுது. வசனம் உள்ள வந்துட்டா நம்மளை சுத்திகரிக்கப்படுவோம். அவன் கனத்துக்குரிய பாத்திரனாக மாற முயற்சி பண்ணிட்டான். அப்ப கனவீனத்துக்குரிய என்ன செய்யறான்? தன்னை சுத்திகரித்துக் கொள்ள மாட்டான். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவான். சத்தியத்துல சர்ச்சில் போய் கேட்போம், டிவியில கேட்போம், ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுவோம், இதெல்லாம் கேட்போம். ஆனா இதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கடை பிடிக்க மாட்டோம். அப்போ அவன் கனவீனத்துக்குரிய பாத்திரமாக மாறி விடுகிறான். கனவீனத்துக்குரிய. அதுக்கு அடுத்து வாசிங்கம்மா. எடுத்தவங்க கையில் உள்ளவங்க வாசிங்க தொடர்ச்சியா.
இவன் கணத்துக்குரிய பாத்திரம் ஆயத்தமாகும் பொழுது கணத்துக்குரிய பாத்திரமா, ஆயத்தம் ஆன பிறகு கணத்துக்குரிய பாத்திரனா. அப்போ சகைவு கணத்துக்குரிய பாத்திரனாக மாறுகிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். அதுதான் அவனுடைய இது. என்னது? தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, அதை கீழ்ப்படியும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கணத்துக்குரிய பாத்திரமாக மாறிவிட்டான். இயேசுடைய பார்வைக்கு அவன் நல்லவனாக மாறும் பொழுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. அப்போ தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள், நம்ம சத்தியத்தை கேட்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா எப்ப நம்ம மாறுறோமோ அப்ப ரட்சிக்கப்பட வாய்ப்பு நமக்குள்ள வந்துட்டு அவருடைய பார்வைக்கு கணத்துக்குரியவனாக மாறுகிறான். அப்ப சகைவி எப்ப கணத்துக்குரியவன் மாறினா, தன் பாவத்தை அறிக்கை செய்யப்பட்டவர் தான் சொல்றாரு, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பு நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா, ஆசீர்வாதம் நமக்கு வீட்டுக்குள்ள வரணும்னா நம்ம கிட்ட இயேசு இருக்கணும், நம்ம கூட இயேசு இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்கு குடும்ப ஜெபம், காலையில ஜெபம், அதிகாலையில ஜெபம், இருட்டுல மாலை ஆயிடுச்சுன்னா குடும்ப ஜெபம், இப்படி சில ஜெபங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்ப இந்த கணத்துக்கு அவருடைய பார்வைக்கு கணத்துக்குரியவனாக மாற முடியும். இல்லைன்னா இப்போ இது செய்யலன்னு வச்சுக்கிடுவோம், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியல. ஒரு கிறிஸ்துவனா பேர் கிறிஸ்துவனா வாடுறோம், சர்ச்சு போறோம், ஆலயத்துக்கு வரோம், நம்ம கேட்கும்போது பாஸ்டர் வந்தோன்னா நாங்க ஜெபம் பண்றோம், அப்படியாங்க இப்படியாங்கன்னு பாஸ்டர் முன்னாடி சொல்லுவோம். ஆனா இதை செய்யணும் நம்ம முயற்சி பண்ணுவோம். வீட்டுல பாஸ்டர் சொல்லுவார், சர்ச்சில் நீங்க வீட்டு கூட்டம் ஜெபம் பண்றீங்களா, வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, கூட்டம் வீட்டு கூட்டம் நீங்களே கூடி குடும்ப ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆமா சரி பாஸ்டர், சரி பாஸ்டர்னு வருவோம். ஆனா வீட்டுக்கு வந்தோன்னா மனசு மாறிடும், செய்ய முடியாது, தடுக்கும், சில விஷயங்கள் தடுக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரோமர் 7ஆம் அதிகாரத்துல 14 நீங்க எடுத்து பாருங்களேன், அங்க என்ன சொல்லப்படுது? இந்த சத்தியத்தை கேட்கிறோம், இந்த சத்தியத்தை கவனமில்லாமல் கேட்கும் பொழுது இந்த ரோமர் 7:14 முடிய படிச்சு பார்த்தா, சத்தியம் கேட்கிறோம், இந்த சத்தியம் கிரியை செய்ய விடாதபடி நம்மளே தடுத்துக்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள அந்த அசுத்த பழைய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ரோமர் 7:14 இருந்து வாசிங்கம்மா. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருந்தது, நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரிய, பாவத்துக்குரிய, நம் பாவத்துக்கு அடிமையா இருந்தா அதனால மாம்சத்துக்குரிய. சகைவு ரட்சிக்கப்படக்கு முன்னாடி பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்த மணிலாம் மாம்சத்திலேயே வாழ்றான். அதுக்கு அடுத்து வாசிங்கம்மா. எப்படி எனில் நான் செய்யறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் செய்யறது தப்புன்னு எனக்கே தெரியுது, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்யறேன். நம்ம ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா வெறுக்கிறதை செய்யறோம். தேவன் வெறுக்கிற மாதிரி நம்ம வீண்டும் நடந்து கொள்றோம். அப்ப கவனம் இல்லாம கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செய்யும் பொழுது தேவனை விட்டு விலகிறோம். வாசிங்கம்மா. நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க, அதாவது விரும்பாததை, நம்ம விரும்புறதை செய்ய நினைக்கிறோம், ஆனா நம்ம எதை செய்யறோம்? விரும்பாததே செய்யறோம். அங்க பாஸ்டர் சொன்ன உடனே, சர்ச்சில் சொன்ன உடனே விரும்பி வந்து செய்வோம்னு நினைக்கிறோம். ஆனா இங்க வந்தோடனே விரும்பாததை, தேவன் எதை சொன்னாரோ அதை செய்ய நம்ம உடம்பு செய்ய விடாது, அப்போ தடுக்குது. அப்போ அது விரும்பாதது. யாருக்கு விருப்பம் இல்லாது? நம்ம உடம்புக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு அது விருப்பமே இல்லை. வாசிங்க. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி. அப்போ இந்த ஜெபிக்க விடாம, வசனத்தை கீழ்ப்படிய விடாத, வசனத்தை கவனமா கேட்க விடாதபடி கெடுக்கிறது யாரு? என்னது? நமக்குள்ள இருக்கிற பாவம். வசனத்தை கேட்க முடியல, கேட்கிறோம், ஆனா ஜீரணிக்க முடியல, அதன்படி நடக்க முடியல. அப்ப இதை செய்ய வைக்கிறது யார்? உள்ள இருந்து ஆசை இருக்கு, ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் சொன்ன மாதிரி குடும்ப ஜெபம் பண்ணணும், வீட்டுக்கூட ஜெபம் பண்ணணும், ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும், தனி ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த பாவம், நீ இந்த பாவமானது உள்ள வந்துட்டா உள்ள இருக்கிற அசுத்தம் வெளியே போயிடும். அதனால அவன் உள்ள இருந்து நம்மளை செய்ய விடாம தடுக்குவான். நம்மளை என்ன செய்வான்? தடுக்குவான். வாசிங்கம்மா. நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் விரும்புறேன், ஆனா என்னை தடுக்குது. இது தடுக்கிறது யாரு? எனக்குள்ள இருக்கிற பாவம் தான். எனக்கு நல்லா தெரியுது, நமக்கே தெரியுது.
நம்ம ஜெபம் பண்ண விடாதபடி கெடுக்கிறது, பைபிள் வாசிக்க விடாத கெடுக்கிறது, வசனம் சொல்றதே நம்ம கீழ்ப்படியாத நடக்கிறது, நமக்குள்ள இருக்கிற பாவம் தான் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா என்ன செய்ய முடியல, கடைபிடிக்க முடியல. முயற்சி பண்றோம், காலையில் எழுந்து எப்படி ஜெபம் பண்ணிடணும் அப்படின்னு பெல்லு 5 மணிக்கு பெல் வச்சிருவோம், பெல்லு கணார்னு அடிக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம், பெல்லை டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவோம். எதுக்கு? பழைய தூக்கம் வந்து நம்மளை என்ன செய்யுது, அமுக்குது. எந்திரிச்சு ஜெபம் பண்ண விடாம கெடுக்கும். இப்போ பிள்ளைகளை கூடுவோம், வாடா ஜெபம் பண்ணணும், வீட்டுக்கு கூட ஜெபம் பண்ணணும், வா 7 மணி ஆயிடுச்சு 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னு கூடுவோம். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு வேற வேலை இருக்கு. தம்பி சொல்லுவார், உதாரணமா சொல்லுதார், தம்பியை கோச்சிக்கிறாதுங்க, தம்பியை கூப்பிடுதீங்க, தம்பி வாயா அப்படிமோ. அவன் சொல்லுவார், அம்மா நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு அது இருக்காங்க இது இருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, விட்டுருவோம். நம்ம என்ன செய்வோம், விட்டுருவோம். இப்படி சில அந்த நமக்குள்ள இருக்கிற காரியத்தை செய்ய முயற்சி பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற பாவம் நம்மளை தடுக்கும். குடும்பமே ஜெபம் நினைக்கும், ஆனா உள்ள வந்து யார் இருக்கா, பாவம் இருக்கு, அந்த தடுக்குது. அது யாரோ ஒரு மனுஷன் மூலமா அதை நமக்கு செய்ய விடாம தடுக்கும். அடுத்து வாசிங்கம்மா. ஆனபடினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், ஆண்டு விரும்புறேன், செய்ய விரும்புறேன், ஆனா செய்ய விடாம எனக்குள்ள இருக்கிற தீமை என்ன செய்யுது, என்னை தடுக்குது. எனக்கே தெரியுது, என்ன தெரியுது, நான் ஜெபம் நினைக்கிறேன், காலையில் எழுந்து ஜெபம் நினைக்கிறேன், ஆலயத்துக்கு டயத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு நான் விரும்புறேன், ஆனாலும் என்னை செய்ய முடியல, என்னால தடுக்குது. அப்போ உதாரணமா சொல்றேன், அப்போ ஆலயத்துக்கு 9 மணி தொடங்குது, 9 மணிக்குன்னா 8:55 உள்ள இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம போகும்போது 9:15 10 மணி ஆயிரும். ஃபர்ஸ்ட் பாட்டு தான் போயிருக்கு, 2 பாட்டு தான் போயிருக்கு, இப்பதான் சங்கீதம் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்பதான் உண்டியல் போடுதாங்க, நம்ம அடுத்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சில அசால்ட்டுகள் இருக்கும். நம்ம கிட்ட சில அசால்ட்டு, பரவாயில்ல கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிமோ. பிறகு இன்னொன்று காரியங்கள் என்ன, ஆலயத்துக்கு அன்னைக்கு நான் போன ட்ரிப் வரும்போது எனக்கு இப்போ ஞாபகம் வருது, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்மகிட்ட சில கணத்தை எதிர்பார்ப்பார். நம்மகிட்ட ஆண்டவர் சின்ன கணத்துக்குரிய காரியத்தை எதிர்பார்ப்பார். நேற்று கூட ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை நான் சொன்னேன். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அந்த பாருங்க 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா அங்க ஆலயத்துக்கு நம்மள ஆண்டவர் எப்படி வர சொல்றாருன்னு பாருங்களேன். அங்க என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தா 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிங்களேன். ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போற மாதிரி நம்ம நினைச்சுவோம், இந்த நகை நட்டெல்லாம் 4 பேர் பாக்குற மாதிரி என்ன போட்டிருக்கோமோ அதை தூக்கி ஃப்ரெண்ட்ல போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம நினைச்சுவோம் ஆலயத்துக்கு போகும்போது அதில் தப்பு கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஆலயத்துக்கு நான் ஆண்டவர் எதிர்பார்க்கறத நம்ம பார்ப்பார். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா போயிட்டோம், அடுத்த வாரம் நம்ம லேட்டா போறோம், நீங்க ஆண்டவர் பார்ப்பார் வாசல் நின்று. நான் ஒரு எல்லா இடத்துல போகும்போது சில ஆலோசனைகளை சொல்றது உண்டு. வாசல் நின்று ஆண்டவர் தூதர்கள் அனுப்பி வாங்க வாங்கன்னு வரவேற்பாராம். டயத்துக்கு ஜெபம் தொடருக்கு முன்னாடி போகும்போது வாங்க வாங்கன்னு ஆண்டவர் தேவ தூதர்கள் வரவேற்பாராம். நம்ம கொஞ்சம் லேட் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா, அங்க ஆராதிக்க தொடங்கும் போது வெளியே நின்ன தேவ தூதர்கள் உள்ள போயிருவாங்க, தேவனை ஆராதிக்க உள்ள போயிருவாங்க. ஆனா வாசல்ல வந்து யார் நிற்பான் தெரியுமா, பிசாசனுடைய தூதன் நின்று வாங்க 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 வர வைப்பான். ஏன்னா பாத்தியா உங்களை வீட்டுல நான் வேலை கொடுத்துட்டேன், பாத்தியா வீட்டுல சாப்பாடாக்கி குழம்பாக்கி வச்சுட்டு வா, அதை செய் இதை செய்யணும், ஒன்று நேரத்தை போக்கி இல்லை. நான் இடையில வரும்போது 4 ஃப்ரெண்ட்ஸுகள் பார்த்தான், அவன் நிப்பாட்டிட்டான் இவன் நிப்பாட்டிட்டான், இல்லை அங்கே போயிட்டு வருவோம் இங்கே போயிட்டு வருவோம், இல்லை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம சௌகரியத்துக்கு போவோம், சௌகரியத்துக்கு போகிறோம். ஆனால் ஒரு கம்பெனியில் வேலை இருக்குன்னு வைங்க, 10 மணிக்கு உள்ள என்ட்ரி ஆங்கன்னா 10 கழிஞ்சு தாண்டினா உள்ள கம்பெனிக்கான உள்ள கேள்வி காப்பானா இல்லையா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை அந்த டயத்துக்கு ஸ்கூலுக்கு போகலன்னா டீச்சர் கேள்வி காப்பாரா இல்லையா? இதெல்லாம் அந்த பஸ் இங்கேருந்து போகுது, இங்கேருந்து டவுனுக்கு போனோம், நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு டயத்துக்கு போகலன்னா பஸ் விட்டுட்டு போயிடுச்சுனா ஐயோ பஸ் போயிடுச்சே, 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோமா இல்லையா? இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஆலயத்துக்கு போகிறதுக்கு நம்ம சௌகரியத்தை பார்க்குறோம். இது ஆண்டவர் விட்டு கவனிக்கிறார். அப்போ ஆலயத்துக்கு வர்றதையும் விட்டு கவனிக்கிறார். நம்ம ஆலயத்துக்கு எப்படி வர்றோம், மனசுல பதட்டம் தயக்கம், ஐயோ நேரம் ஆயிடுச்சு முதல்ல போய் உட்கார்ந்துடணும், அப்படி தேவனை தேடணும் அப்படின்னு நம்ம அந்த எண்ணம் இருக்கு. பார்த்தீங்களா, மனுஷன் முகத்தை பார்க்குற தேவனோ இருதயத்தை பார்க்குறான். இப்போ அந்த 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 9லேருந்து படிங்கம்மா. ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், சடை என்ன செய்யணும், மயிரை நல்லா பின்னி கட்டிட்டு போகணுமா. என்னிலமா பொன்னிலாவது முத்திக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று
சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளும் ஏற்றபடியே நற்கிரிகளினால் தங்களை அலங்கரித்துக் கொள்ள. இப்ப இந்த சொன்ன மாதிரி ஆண்டவர் ஆலயத்தில் எதிர்பார்ப்பாராம். பொண்ணும் பொருளும் பட்டு சில விலை உயர்ந்த நகை நட்டுகளை போட்டு ஆடைகளை போட்டு வரத ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு? சாப்பிட்டா. நம்ம வீட்டுல எப்படி இருக்கும்? முடிய கெட்டி சடை பின்னி கரெக்டா முடிகிடி பறக்க விடாம பண்ணி நம்ம நினைச்சிரும் சாதாரண ட்ரெஸ் போட்டு போறோம் இல்லையா? சாதாரண ட்ரெஸ் போட்டு போறோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றவங்க, நான் யாரை குற்றப்படுத்தல, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் பட்டு சேலை. அங்கே சர்ச்சுக்கு தான் வரும்போது என்ன செய்றாங்க? விலை உயர்ந்த அந்த துணிமணியை போட்டு அந்த நகை நட்டை வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க. நம்ம 4 பேர் என்ன செய்யணுமா? விலை உயர்ந்து பொன்னினால் அலங்கரிச்சுட்டு வராங்க. நம்ம அங்கே பக்கத்தில் உள்ளவங்க பொம்பை, இன்னொரு பொம்பை பாப்பட்ட ஒரு அம்மா இருக்கும். அது என்ன பார்க்க, இவங்களை பார்த்த உடனே அவங்க உள்ள இருக்கிற செண்டெல்லாம் பூசிட்டு வந்திருப்பாங்க. செண்டை பூசி மூஞ்சிலெல்லாம் என்ன செஞ்சுப்பாங்க? நல்ல வெள்ளை அடித்து லிப்டிக்ஸ் போட்டு காது கட்டில் நல்ல கௌரவமான சில இதெல்லாம் போட்டு அடிச்சிருப்பாங்க. கம்மன் உள்ள செண்டெல்லாம் அடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னா அவங்ககிட்ட இருக்க செண்டு மனம் நம்மளை என்ன செய்யும்? இழுக்கும். அப்போ நம்ம முகம் இங்கே ஆண்டவர் ஆராதிச்சுக்கிற முகம் நம்ம எங்கே போகும்? அந்த செண்டு முகத்து மேலே அப்படி திரும்பும். அவங்க உடனே நம்மளை விட்டு கவனிக்காங்கன்னு ஓரக்கண்ணில் பார்ப்பாங்க. என்ன கண்ணில் பார்ப்பாங்க? எதுக்கு பார்க்குறாங்க? நம்மளை யாரும் கவனிக்கிறாங்களா? நம்ம வந்திருக்கிறத விசாரிக்கிறாங்களா? ஆலயம் முடிஞ்சோன்னு பாருங்களேன், இது எங்கே வாங்கினீங்க, இந்த சேலை எங்கே எடுத்தீங்க, இல்லை இந்த நகை எங்கே எடுத்தீங்கன்னு விசாரிக்கிறோமா இல்லையா? இப்படி தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு தான் நான் சாதாரணமாக சொல்கிறது உண்டு, 4 கொண்டை சேர்ந்தா 1 கொண்டை காலி. 4 கொண்டை சேர்ந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? 4 பொம்பளை சேர்ந்தா ஒரு குடும்பத்தை நாசமாக்கிடுவாங்க. ஒரு குடும்பத்தை குறித்து பேசி அது எங்க வச்சு பேசுறது? ஆலயத்துக்குள்ள வந்து பேசுவாங்க. இப்படியெல்லாம் ஆலயத்துக்குள்ள வரும்போது தேவன் நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தம் நம்மகிட்ட இல்லைன்றத கவனிச்சிருப்பாரு. நம்மகிட்ட இருக்கிற ஏன்னா கவனமா ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கடைபிடிங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படித்தான் எங்கிட்ட வாங்க. அப்ப பாருங்க, அங்க நம்ம இதுல பார்க்கும்போது 21ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது ஒரு 7 விதவை 2 காசு போட்டா அந்த காசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். நம்ம லட்சங்களை கொண்டு போய் போடுவோம். 4 பேர் நம்மளை கௌரவமா பார்க்கணும்னு நினைச்சு நிறைய காணிக்க கொடுப்போம், நிறைய அது இதுன்னு போடுவோம். அவங்க இருக்கிறதில் அள்ளி போட்டாங்க. ஆனா நம்ம இல்லாத தான் வாழ்க்கையில இதான் கடைசி காசு, அந்த காசையும் தூக்கி ஆண்டவருக்காக ஏற்பட்டாங்க. அப்ப அந்த அம்மா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஒன்றும் யோசிச்சு பாருங்க. நம்ம பணக்காரங்க ரொம்ப பெரிய 500 1000 தூக்கி போடலாம், 1 ரூபா 2 ரூபா போடுற வசதி உள்ள கம்மியா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? அந்த நிலைமைக்கு ஏற்றபடிதான் ட்ரெஸ். அவங்கள பார்த்து நம்ம அலட்சியப்படுத்துறது, கேவலமா பேசுறது, அவங்கள ஒரு இழிவான்னு பார்க்கறது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மனிதன் இதை பார்க்கறான். ஒரு சைக்கிளில் வர்றவங்களுக்கு ஒரு மதிப்பு, கார்ல வந்த ஒரு மதிப்பு, பைக்கில் வந்தா அவங்ககிட்ட ஒரு மதிப்பு, மற்றவங்களை துச்சமா பார்க்கறது, பேசுறது இல்லை அவங்களுடைய. இப்போ உதாரணமா சொன்னேன், உங்களை நம்ம இப்போ நானே எடுத்துக்கங்க, நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இல்லை ஆலயத்தை வரேன், என்ன சொல்ப நான் அதிகமாக எனக்கு நல்ல ஜெபம் பண்ணுற இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒர்ஷிப் நடத்த திறமை இருக்கு, இல்லை அம்மாவுக்கு இல்லை இந்த அம்மாவுக்கு சாந்தி அம்மாவுக்கு நல்ல பிரசங்கம் பண்ணுற இல்லை ஜெபம் பண்ணக்கூடிய திறமை இருக்கு, அவங்க நல்ல ஆவியில் நிறைய ஜெபம் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, நல்லா பட்டுன்னு சொன்னோன்னு பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்ன தோணும்? இவளுக்கு தான் ஜெபம் பண்ண தெரியுமா, இவளுக்கு தான் பாட தெரியுமா அப்படிங்கிறத காமிக்கிறான். புரணி பேசுறாங்களா இல்லையா? என்ன சொல்றாங்க? புரணி பேசுறாங்க. இப்படியெல்லாம் சில காரியங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? என்னாகுமோ 12ஆம் அதிகாரத்துல மிரியாம் வந்து மோசேக்கு விரோதமாக பேசினாள்னு இருக்கு. உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவார் ஆண்டவர், என்கிட்டையும் பேசுவார்னு சொல்லி முறுமுறுத்தாள். அப்போ அவளுக்கு என்ன வந்துருச்சு? குஷ்டரோகம் வியாதி வந்துட்டு. அப்போ மற்றவங்க நம்மளை விட, பிலிப்பியர்ல என்ன சொல்லப்படுது தெரியுங்களா? நம்மளை விட மற்றவங்களை மேன்மையாக நினைங்க. என்கிட்ட அந்த திறமை இல்லை, என்கிட்ட அந்த வசதி இல்லை, ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்துருக்காரு, நன்றி செலுத்துற ஆண்டவரே. எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ் இல்லை, இவங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஆண்டவரே நன்றி. என்னை விட இவங்க நல்லா படிக்கிறாங்க, இவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, இவங்க நல்லா பாடுதாங்களே, ஆண்டவரே நன்றி. எனக்கு அந்த திறமை இல்லை, இந்த திறமை இவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, நன்றி. எனக்கு அந்த திறமையை கொடுக்குற நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த திறமையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதை பார்த்து போராமப்படுறதுனாலையோ இல்லை அவங்களுக்கு விரோதமா போய் 4 பேர்கிட்ட புரணி பேசுறதுனாலே நமக்கு அந்த ஆசீர்வாதம் வராது, வேதம் சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் தேவன் உற்று கவனிக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நம்ம அந்த வீட்டுக்கு கனத்துக்குரிய பாத்திரமா மாறினா, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரெட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகை வீட்டில் அந்த ரெட்சிப்பு வந்தது காரணம் என்னன்னா, அவனுட்டு இருக்கிற சில சுபாவங்களை மாற்றினான்.
அவங்களுக்கிட்ட இருக்கிற சில சுபாவங்களை மாற்று. நம்மகிட்ட ஆண்டவர் இன்னைக்கு அதைத்தான் ஒரு சில காரியங்கள் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். இப்போ சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு, ஆண்டவரே என்கிட்ட இன்னும் குறை இருக்கு, இன்னும் குற்றங்கள் இருக்கு, என்னை மன்னிச்சுக்கங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில இப்படி தவறெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன், ஆலயத்தை அசட்டை பண்ணியிருக்கேன், இல்லை ஊழியத்துக்கு சரி ஜபத்துக்கு அசட்டை பண்ணியிருக்கேன், வீட்டு கூட்டம் கிடையாது, இரவு கூட்டம் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, வசனத்தை எவ்வளோ பேர் என்னை கண்டிச்சு சொன்னாங்க, நான் அசட்டை அதை கவனம் இல்லாமல் கேட்டேன், அது என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்காமல் போயிட்டேன், என்னை என் குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது கூட நான் அவங்களை கேவலமா இல்லை அலட்சியப்படுத்திருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நம்முடைய காரியங்கள் பாவங்கள் இருந்தாலுமே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே என்கிட்ட இன்னும் குறை இருக்கு, என்னை மன்னிச்சுக்கங்க. சவுலுக்கு சரி இவர் கேட்டார் பார்த்தீங்களா, யாரு கேட்டா? சகைவு கேட்டாரு. ஆண்டவரே என்கிட்ட இந்த குறை இருக்கு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் மன்னிச்சுக்கங்க, நான் திருப்பி கொடுத்துருதேன், அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கிறேன், அவங்கள பார்த்து என்ன செய்யறேன், பேசுறேன் அப்படின்னு அந்த இறக்க சுபாவம் வருது பார்த்தீங்களா, அதை தேவன் உற்று கவனிக்கிறார். அதை தேவன் உற்று கவனிப்பார். ஐயோ மனம் திரும்பிட்டாங்களே, அவங்க தன்னை தாழ்த்துறாங்களே, தன்னைத்தானே உயர்த்தவன் தாழ்த்தப்படவன் தாழ்த்தப்படுகிறவனே. அப்போ இந்த வசனம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியுது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்துறோம், மனுஷங்கிட்ட போய் விட வேண்டாம், ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இன்னைக்கு என்கிட்ட என் குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு என் குடும்பத்தில் ரட்சிப்பு, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு தீமையை நன்மையாக மாற்ற உம்மால முடியும். சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில் கடந்து வருதுன்னா சில காரணங்கள் இருக்கலாம், ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். அப்போ ஆண்டவரே எனக்கு தெரியல, அப்போ ஒருவேளை நான் என்கிட்ட குறை இருந்தா மன்னிச்சு எனக்கு அந்த சுகத்தை கொடுங்க, ஒரு அற்புதங்களை செய்யுங்க, நான் பாவரிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சகைவு தன்னை பாவரிக்கை பண்றதுக்கு சமம். ஆண்டவரே எங்கிட்ட நான் யார்ட்டையாவது வாங்கினது நான் யாரையா ஏமாத்தி வஞ்சித்து வாங்கிச்சது 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன், தன்னை தாழ்த்துக்கிறான். அப்போ வஞ்சனையை உணர்ந்து தன்னை தாழ்த்தி இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டு அதை கொடுக்கறதுக்கு சமம். திருப்பி கொடுத்துருத என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் திருந்துறேன், எனக்கு திருந்திருக்கு ஒரு வாய்ப்பு உம மூலியமா எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்படுகிறான். அதனாலதான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நமக்கு நம்ம எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் வருது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ஏதோ ஒன்று போக வேண்டியது இருக்கு. அடுத்த ஸ்டெப்பு நம்மளை கொண்டு போறதுக்கு கூட இருக்கலாம். நான் உதாரணமா ஒரு விஷயத்த சொல்ல வரேன், ஏன் சாட்சியை நான் சொல்ல வரேன். போன வருஷம் முந்தின வருஷம் நான் கேரளா போயிருக்கும்போது நான் வந்திருக்கேன்னு சொல்லி அங்குள்ள ஒரு பாஸ்டருக்கு இது என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காக ஆண்டோட நாம மகிமைப்படுறதுக்காக சொல்கிறேன். நான் காலையில் வந்திருக்கேன், அங்குள்ள ஒரு பாஸ்டர், மணிபுரம் நீங்கள் வந்திருக்கீங்களே கேள்விப்பட்டேன். ஆமாம் ஐயா வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ணணும், நீங்கள் வாங்கலேன் வரீங்களா அப்படின்னாரு. சரி, நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு அங்கே போயிருக்கேன், ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும், அவர் டைம் கொடுத்துருக்காரு, இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் கூப்பிடுதாரு, இந்த பாஸ்டர் கூப்பிடுதாரு, எங்க கூப்பிடுதாரு, வாங்க அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போவோம்ங்கிறார். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அதே ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காங்க, நான் அந்த ஊர் தானே, அப்ப எனக்கு தெரிஞ்ச இன்னொரு தம்பி அந்த பாஸ்டர் கூட போய் அந்த ஐயா கூப்பிடுற இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துறேன். அவன் சரினே போயிட்டு வரான்ட்டான். அவன் எனக்கு பதில் நான் இன்னொரு ஆளை ஏபிச்சை விட்டுட்டேன், அவர் போயிட்டாரு. அவங்க அங்க போயிட்டு வராங்க. நான் பார்க்க வேண்டிய ஆளையும் பார்த்துட்டு சாயந்தரம் 5 மணி ஆயிட்டு, என் காரியம் நடந்துட்டு சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, 5:30 இருக்கும். அப்போ நானும் என் மச்சனும் அப்போ அந்த என் கூட வந்தவர் இந்த முக்கியமான விஷயமா இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், என்னை கொண்டு வந்து காரில் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அந்த கார் அங்கே நிப்பாட்டிட்டு அவருக்கு பைக் வச்சுருந்தார், அந்த பைக்கில் ஏறி அவர் கூட நாங்கள் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். நான் அது பக்கத்தில் நிற்கிறேன், கார் பக்கத்தில், மச்சான் காரை நிப்பாட்டி போயிட்டார், அந்த பக்கத்தில் நிற்கிறேன். ஒரு ஆட்டோக்காரன் வந்தா விருன்னு, நான் காரை விட்டு கார்லேயே உட்காந்துருக்கணும், அவர் காரில் உட்கார சொல்லிட்டு போனால் நான் வெளியே இறங்கி நிற்கிறேன். வெளியே இறங்கி சைடில் நிற்கிறேன், ஃபோன் அடித்து ஃபோன் வந்துச்சு, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். காரை விட்டு கொஞ்சம் விலகிட்டேன். ஒரு ஆட்டோக்காரன் வந்து நிப்பாட்டான், குருன்னு அடித்து நிப்பாட்டினான். நான் அந்த ஆட்டோக்காரன் வந்தோடனே கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வச்சேன். மறுபடியும் குருன்னு ஆட்டோ அடிக்கிறான். மறுபடியும் என்ன செய்யறேன், என்ன விலகி சொல்லுதா, இன்னும் கொஞ்சம் விலகுங்கிறான். நான் அடுத்த ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன். மேல இருந்து கீழே போயிட்டேன், ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு ரிவீட்மெண்ட், அது 10-15 அடி உயரம் இருக்கும். மேல இருந்து கீழே போயிட்டேன். கீழே போய் கையை ஊனிட்டேன், கை இங்கிருந்து ஒடிஞ்சிட்டு சட்டக்குன்னு ஒரு சத்தம், இந்த எலும்பு மேல வந்துட்டு இப்படி துருத்திக்கிட்டு நிக்குது. கீழே விழுந்தோன்னே எனக்கு கண்ணுன்னு அடிச்சு தலை அப்படியே ஏதோ ஒன்று என் உடம்புல நடக்குது. நான் சோலி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டேன். நான் நினைச்சிட்டேன் நம்ம சோலி சட்டக்குன்னு வேற சத்தம். அப்ப
அப்படியே லேசா அங்கிருந்து அந்த எழுத்தாப்புல உள்ளவங்க என்ன பார்த்து ஒரு பொம்பளையாலே அங்கே உள்ளவங்க 2-3 பொம்பளை பேசிக்க அவங்க அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாருங்க மணியனை மேல இருந்து கீழே வந்துட்டாரு. அவங்கள எல்லாம் அந்த ஏரியாவில் உள்ள ஆளுகளுக்கெல்லாம் என்ன தெரியும். அப்ப ஐயோ மணியனை பாருங்க மேல இருந்து கீழே வந்துட்டாருன்ட்டு அவங்க ஓடியாராங்க. ஓடி வந்து என்னை தூக்க வராங்க. உடனே இந்த ஆட்டோக்காரன் அவங்க சத்தம் போடுறத ஆட்டோக்காரன் நிப்பாட்டிட்டான். அந்த ஆட்டோவில் 3 பேர் இருந்திருக்காங்க. அவங்களும் ஓடி வந்து அவங்களும் படார்னு அது கூட ஓடி வந்து என்னை தூக்குறாங்க. என் கையை இப்படி சடக்குன்னு சத்தம் கடிச்சு பார்த்தீங்களா, இப்படி தடை பார்க்க இந்த எலும்பு மேலே நிற்கும். இப்படி துருத்திக்கிட்டு எலும்பு மேலே நிற்குது. இப்படி தடை பார்க்க எலும்பு மேலே நிற்குது. நான் வலியா அப்படியே பிடிச்சி கையை பிடிச்சி அமுக்கி இந்த எலும்பு நேராக்கிட்டேன். மேலே தூக்கிட்டு இருந்த எலும்பை இப்படி லெவல் பண்ணிட்டேன். வலியா லெவல் பண்ணிட்டேன். இவங்க என்ன தூக்குனாங்க மேலே கொண்டு போயாச்சு. உடனே அவங்க அந்த பொம்பளை ஆளுங்க ஓடி வந்து அவங்க வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க. ஒரு துணியை நனைச்சி துணியெல்லாம் கொண்டு வந்து சுற்றி கட்டினாங்க. உடனே அதுக்குள்ள கீழே என்னை தூக்கி மேலே கொண்டு போகிறாங்க. என் மச்சினை வரான் வந்து என்ன மச்சான்னா அவங்க மணியனை மேலே இருந்து கீழே வந்துட்டாரு, கை ஒடிஞ்சுதா என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னாப்பல. நான் உடனே அவங்க இந்த ஈர துணி வச்சு கட்டினாங்க. கெட்டி உடனே இந்த கெட்டு போடுற இடத்துக்கு எனக்கு கொண்டு விட்டாங்க. நான் அங்கே கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தான் கெட்டு போடணும். உடனே மச்சினை கார் எடுத்தார். வண்டி விரட்டுறாரு. அங்கிருந்து அங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும்னா 99 கிலோமீட்டர். 99 கிலோமீட்டர் வண்டி விரட்டுறாரு காரை. வந்துட்டோம், கெட்டு போட்டாச்சு. வலி எனக்கு தாங்க முடியல. நாட்டுக்கெட்டு நைட்டு 3 நாளாக எனக்கு வலி தாங்க முடியல. நான் மறுநாள் இருந்துட்டு 2ஆவது நாள் ஜபத்தில் அதிகாலையில் எனக்கு அது ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே ஏன் என் கை ஒடிஞ்சிச்சு, என்னை எத்தனை ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிருக்கார், கண்ணு தெரியாமல் எத்தனை வண்டியெல்லாம் என்னை அடிக்க முடியும். நான் ரோட்டில் நடக்கும்போதெல்லாம் எத்தனையோ வண்டி என்னை மோத வந்திருக்கு, ஆனால் மோதினது இல்லை. என்னை காப்பாற்றிருக்கிற எத்தனை ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றாரு, ஏன் என் கையை ஒடிஞ்சிச்சு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்குற. ஆண்டவர் அந்த பாஸ்ட் என்னை கூப்பிட்டாரு பார்த்தீங்களா ஜெபம் பண்ணுறதுக்கு, அது என் முன்னாடி வருது. எது வருது? அந்த பாஸ்ட் என்ன ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டார்ல, அது என் முன்னாடி ஓடி வருது. இதை காமிக்கிறாரு. அப்போ இதை காமிக்கும் போது எனக்கு என்ன செய்யுது, அப்போ அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டதுக்கு நான் என்ன செய்யல, கீழ்ப்படியலை அப்படின்னு என் மனசு உடத்துச்சு. விடிஞ்ச உடனே அவர் காலைல 6 மணிக்கெல்லாம் இருந்துச்சு, 6:30 வாக்கிங் போவார். உடனே ஃபோன் அடித்தேன், ஐயா நீங்கள் அன்னைக்கு கூப்பிட்டீங்களே 2 நாளைக்கு முன்னாடி, அது எங்கே போகிறதுக்காக என்னை கூப்பிட்டீங்க ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு. அவர் சொன்னார், ஐயா அவர் வந்து ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன், அவர் கை கால் தளர்ந்துருச்சு, 6-7 மாதம் ஆயிடுச்சு, கையும் காலும் வராது. உங்கள் வீடியோ நம்ம பார்க்குறோம், நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறேன், நானும் உங்கள் இது தேவன் செய்த அற்புதத்தை பார்க்குறேன். நீங்கள் இங்கே வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டனும் உங்களை நான் கூட்டு போய் அவருக்கு ஜெபம் பண்ண வைக்கணும். நான் ஆண்டவர் அறியாத மனுஷன், ஆண்டவர் பற்றி சொல்லி பைபிளெல்லாம் கொடுத்துருக்கேன், அவர் படிக்கிறாரு, உங்களை கூட்டு போய் ஜெபம் பண்ணணுன்றதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அப்போ தான் அறிவு என்ன வேலை செய்யுது, இந்த கை ஒடிஞ்சதுக்கு காரணம் ஆண்டவர் சொன்னதுக்கு நான் என்ன செய்யல. ஆண்டவர் யார் மூலியமா பேச வச்சாரு, ஒரு ஊழியக்காரன் வச்சு வா அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண வா அப்படின்னு அவர் கூப்பிடுதாரு. நான் என் மாம்சத்துல போயிட்டேன். அதுக்கு அந்த ஆளு கை காலு தளர்ந்து கிடக்காரு பார்த்தீங்களா, ஒரு கை காலும் விளங்கலையே, அந்த ஆளு கையை தூக்க முடியுமா? அப்ப அந்த ஆளு கை கஷ்டம் உனக்கு என்னன்னு தெரியணும். என் கை ஒடிஞ்சதுக்கு காரணம் 6-7 மாசமா என் கையை நான் இப்படித்தான் தொங்க விட்டு தெரியும். அவர் 6-7 மாசத்துக்கு முன்னாடி கை கால தளர்ந்து எங்க எடுக்காரு, பெட்ல. அவருக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாரு, நான் என்ன செய்யல, போகல. அவரு நினைப்பு என்னன்னா, ஒருவேளை இந்த பிரதர் வந்து ஜெபம் பண்ண அவர் எந்திரிச்சிடுவாரோ அப்படின்னு அந்த பாஸ்டர் என்ன செஞ்சிருக்காரு, நினைச்சிருக்காரு. ஆனா ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்தாரு, நான் அதை நஷ்டப்படுத்திட்டேனா? யாருக்கு கீழ்ப்படியல? ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலியமா தான் பேசுவார். நான் கீழ்ப்படியாமல் போனா எனக்கு அந்த தண்டனை அப்படின்னு நான் உடந்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே இந்த பாவியை மன்னிச்சுக்கங்க. அந்த மனுஷன் கை கால கலந்து விழுந்து அந்த கை கால கிடந்த மனுஷனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். நானாலும் ஒரு கைதான், அவர் காலும் தளர்ந்து போச்சே. கொஞ்ச நாள் அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அப்போ ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு ஆண்டவர் சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் மனுஷன் மூலம் என்ன செய்வாரு, பேசுவார். நம்ம திருந்தலைன்னா சில தண்டனைகளும் நமக்கு வரும். நான் உங்களை குற்றப்படுத்தல, யாரையும் குற்றப்படுத்துற மாதிரி சொல்லல, என் அனுபவத்தில் பட்டதை நான்
சொல்றேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா ஆண்டவரே உணர்த்திட்டா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த ஆபத்து இந்த சூழ்நிலை வந்ததுக்கு நானே காரணமா இருந்துட்டோனோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாமா? கேட்கணும். அப்போ அதுக்கப்புறம் 6-7 மாசமா இந்த கை இப்படியே தொங்க விட்டேனா, இன்னைக்கு இந்த கைனால எனக்கு சரியா வெயிட் தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. 2 வருஷமா, இப்ப 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இந்த கைக்கு அதிகமா வேலை கொடுக்க மாட்டேன். அதிகமா சில வேலைகள் நான் செஞ்சா கூட சிலப்போ இங்க உளைச்சல் எடுக்கும். இப்பயும் நான் தைலம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்பயும் இந்த கைலம் போட்டு. ஆனா ஆண்டவர் மன்னிப்பு கேட்ட பிறகு ஆண்டவர் இன்னும் என்னை உணர்த்தி, இன்னைக்கு ஆண்டவர் பிரியமா சில காரியங்கள் தப்புன்னு தெரிஞ்சுன்னா அப்ப நான் என்ன திருத்தருக்கு முயற்சி பண்ணுவேன். அப்பயே என்ன ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரை என்னை யார் மூலியமா என்கிட்ட பேசிட்டா அப்பயே நான் தாழ்த்திடுவேன். ஆண்டவரை தப்பு, அப்ப நான் அது மேல நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்னை ஒப்பு கொடுத்துக்கிடுவேன். என்னை மாத்த நான் முயற்சி பண்ணுவேன். அப்போ இதை என்ன மாதிரி நீங்களும் மாறணுங்க நான் சொல்ல வரல. ஆண்டவர் உணர்த்தினா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் உணர்த்தினா திருந்திடணும், மாத்திக்கிடணும். அது நமக்கு ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எதனால வந்தது? கீழ்ப்படியும் பொழுது. எத்தனையோ சபையில ஆண்டவர் நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் போதிச்சிருப்பாங்க. ஊழியக்காரங்க போதிச்சிருப்பாங்க, விசுவாசிகள் போதிச்சிருப்பாங்க, கூட இருக்கிறவங்க சொல்லி இருப்பாங்க, டிவியில பார்த்துருப்போம். எத்தனையோ ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம். அப்போ ஆண்டவர் எது நல்லதுன்னு பார்க்கிறாரோ அதை நம்ம செய்யணும். சரியான ரட்சிப்பு பெற்றிருக்கணும். அதாவது பாவரிக்கை பண்ணணும். 2வது ரட்சிக்கப்பட்டிருக்கோமான்னு நம்மளை அறிஞ்சிருக்கணும். அப்புறம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். இயேசு மத்தேயுல 27ஆம் அதிகாரம் 19-20 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசி அதை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 27 தானியா இல்ல 19 என்ன எந்த அதிகாரம்? மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார இயேசு சொல்றாருல. இல்ல மத்தேயு அப்படிங்களா? 3ல ஆமா, இயேசு ஞானஸ்தானம் எடுத்தது 3ஆம் அதிகாரமா? 3:15 வாசிங்கம்மா. எடுத்தவங்க வாசிங்கள. இன்னொன்னு என்ன செயல்படுத்தி தெரியுமா? இன்னொரு இடத்துல இயேசுவே சொல்றாரு, நீங்க பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யார் பாருங்க, இயேசு இடம் கொடுத்தாரு, ஞானஸ்தானத்துக்கு இடம் கொடுத்தாரு, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறினார். திறக்கப்பட. அப்போ இயேசு எதுல முங்கி ஞானஸ்தானம் எடுக்காரு? தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்காரு. அதே மாதிரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லி கொடுத்து வந்தோம்னா அந்த மந்திரி கேட்பான், தண்ணியை பார்த்தோன்னே, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடை உண்டோ அப்படின்னு கேட்கும்போது உடனே பிலிப்பு என்ன செய்றாரு? நீ விசுவாசித்தா? ஆமா, அப்போ நீ விசுவாசம் இப்பயே எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நம்பின உடனே அந்த மனுஷனை கொண்டு போய் தண்ணிக்குள்ள முக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்பிடுறார். அப்போ ஒருவேளை நம்ம தேவனுக்கு பிரியமான மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கோமா என்பதை கவனிக்கணும், அதை எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன அபிஷேகிங்க. அந்நிய பாஷை அடையாளம் தான் முக்கியம். அந்த அபிஷேகம் பெற்றாதான் தேவ ராஜ்யத்துக்குள் போக முடியும்னு சொல்லி நிறைய வசனங்கள் ஆதாரங்கள் இருக்கு. இந்த அபிஷேகம் பெறும்போது என்ன நடக்கும்னா, நமக்கு ஒரு பலன், நமக்கு ஒரு தைரியம், நம்ம கிட்ட சத்ரு உள்ள நுழைய மாட்டான், நம்மளை வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டான். ஜெபத்துல நம்ம வைராக்கியம் நிற்போம். நம்ம எல்லாரும் அந்த ஆன்மீக பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு பார்ப்பான் தூரத்துல, ஆஹா இவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. நான் முன்னாடி ஒரு சாட்சி கேட்டிருக்கேன். நம்ம இலங்கையில நம்ம இந்திய தமிழர்களை அடிச்சு விரட்டினாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப யுத்தம் நடக்கும்போது ஒரு அம்மா தமிழ்காரங்க சிலோன் தமிழ்காரங்களை உள்ள புந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களாம். பொம்பளை எல்லாம் ரொம்ப இழுத்து பிடிச்சி அசிங்கம் எல்லாம் பண்ணியிருக்காங்க.
அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னமா கேள்விப்பட்டிருக்கோம்ல, நியூஸ்ல எல்லாம் அப்படி கேள்விப்படும் போது ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு பொம்பளையாளு, இவங்க உள்ள, அவங்க தமிழ் பொம்பளையாலாம், அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சோடனே இந்த அம்மா ஏற்கனவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க ஏரியாக்குள்ள பூந்துட்டாங்கன்னு இந்த அம்மா அந்நிய பாசையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அவன் வந்து பார்த்தோன்னே இவங்க தமிழ்காரங்க கிடையாது, இவங்க வேற ஏதோ பாசையில பேசுறாங்கன்னு திரும்பி போயிட்டாங்களாம். அப்ப அந்நிய பாஷை யாரை காப்பாத்திருச்சு? அந்த அம்மாவே காப்பாத்திட்டு. இன்னைக்கு அநேக விஷயங்களை நம்ம காப்பாத்துறதுக்கு அந்நிய பாஷை எவ்வளவு உதவி பண்ணு தெரியுமா? தேவனோடு பேசுறதுக்கு, நம்ம சரீரை பலப்படுக்கிறதுக்கு. என் கிருபை உனக்கு போதுங்கிறாரு. அந்த கிருபை அபிஷேகம் நம்ம உள்ள இருந்தால் தேவனோடு நம்ம என்ன செய்யலாமா? உறவாடலாம். அப்போ பாவத்தை அறிக்கை செய்யணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பட்டா அப்போ வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் தருவார். புரிய புரிய இந்த சகைவுக்கு சொன்னோன்னு புரிஞ்சுட்டாரு. பாத்தீங்களா? சொன்ன இயேசுவை தொட்ட உடனே இயேசு தொட்டாரு. இயேசு அவன் வீட்டுக்கு வராரு. இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நம்ம இயேசுவை கொண்டு வரணும். அவன் கூட்டு போறான். தெருவுல இருந்து எங்க கூட்டு போறாரு? அவன் வீட்டுக்கு கூட்டு போறான். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்குள்ள போனோன்னு ரட்சிப்பு வந்து இன்னைக்கு இயேசு இந்த வீட்டுக்குள்ள வர்றாரு. நீங்க நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது மனசுக்குள்ள அவர் வந்துட்டாரு, நம்ம உடம்புக்குள்ள வந்துருவார். ஜெபிக்கலாமா? இந்த வீட்டுக்குள்ள அவர் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியே போயிடும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்யணும். நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருந்திருக்கோம், எப்படி ஆண்டவர் பிரியமா செய்யறோம், எப்படி பிரியமில்லாத செய்யறோம் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியும். பார்த்தீங்களா? ஒப்பு கொடுக்கலாமா? ஐயா நமக்காக ஜெபம் பண்ண தொடங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.